தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்குதா இல்ல டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்குதான்னு தெரியலன்னு. ஏன்னா எல்லாரும் இங்க வந்துடுறாங்க. என்னன்னா வர்றவங்க இல்ல நாங்க அரசியலுக்காகலாம் வரல அப்படின்னு. பின்ன எதுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியல. அதுலயும் குறிப்பா திமுகல இருந்து கனிமொழி அவர்கள் ஒரு 2 தடவை வந்திருந்தாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சு, ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. என்டிஏ கூட்டணியில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே தொடர்ச்சியா வராரு. பீகார் மாடல்ல நாங்க தேர்தலை அணுகுவோம் அப்படின்னா அப்ப ஒரு வருடம் கழிச்சு ஒருவேளை உங்க கூட்டணி ஜெயிச்சாலும் எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இருந்தாலும் மாத்திட்டு பாஜக முதல்வர் வந்துருவாங்களா அப்படின்றது ஆப்வியஸ்லியான ஒரு அடிப்படையான கேள்வியா வந்துடும். இதை நான் கேட்டோம்னா அவர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன சொல்றாரு, இல்ல நாங்க பீகார் மாதிரி தேர்தலை உண்மையா சந்திப்போம் அப்படின்றாங்க. பீகார் மாடல் அப்படின்னும் பொழுது ஏற்கனவே அவங்க ஆட்சியில பங்கு அப்படின்றது இவங்களும் வலியுறுத்தக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்களும் சரி, மோடி அவர்களும் சரி, எனக்கு நினைவு தெரிந்து அவங்க பொதுக்கூட்டங்கள்ல பேசும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒருவர் தான் முதல்வரா வருவாரு அப்படின்றதுதான் சொல்றாங்களே தவிர அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர் தான் முதல்வர் அப்படின்னு அவருக்கு எங்கேயுமே அவங்க யாருமே மென்ஷன் பண்ணல. எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் டிடிவி தினகரும் டெல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்துட்டு நாங்க எலெக்ஷன் தொகுதி பங்கீடு பத்தி பேசல, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசுறோம். சரி, அது என்ன ஸ்ட்ராட்டஜி சார், என்னதான் பண்ண போறீங்கன்னு அது நீங்க எலெக்ஷன் காலத்துல பாருங்க அப்படின்றாங்க. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டெல்லியில இருந்து ரிப்போர்ட்டர் நிரஞ்சன் குமார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஐயோ, இந்த 3 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு டிடிவி தினகரன் கிளம்பிட்டாரு அப்படின்றதுனால கொஞ்சம் இப்பதான் ரிலாக்ஸா இருக்குது, போயிட்டு இருக்கு அப்படியே. ஓகே. இல்ல சிபிஐ விசாரணை இல்ல நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா டெல்லி பரபரப்பா இருக்கும். ஆனா இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கே டெல்லி இவ்வளவு பரபரப்பா இருக்கே. டெல்லியில பல மீட்டிங் நடக்குது, எப்படி பாக்குறீங்க இத? நான் எனக்கு போன் பண்றவங்க எல்லாத்தையுமே சொல்றது, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்குதா இல்ல டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்குதான்னு தெரியலன்னு. ஏன்னா எல்லாரும் இங்க வந்துடுறாங்க. என்னன்னா வர்றவங்க இல்ல நாங்க அரசியலுக்காகலாம் வரல அப்படின்னு. பின்ன எதுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியல. அதுலயும் குறிப்பா திமுகல இருந்து கனிமொழி அவர்கள் ஒரு 2 தடவை வந்திருந்தாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சு, ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. ஆனா என்டிஏ கூட்டணியில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே தொடர்ச்சியா வராரு. ஏன்னா இப்ப ஸ்டாலின் டெல்லியில காத்து கடந்து ராகுல் காந்தியை பாக்குறாரு, இல்லாட்டி சோனியா காந்தியை பாக்குறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு விமர்சனக்கு உட்படுத்தப்படணுமோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஏன்னா ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு ஹைலி ப்ரெஷரான ஒரு டைம்ல ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி அவர் எதுக்காக பார்த்துட்டு போகணும். ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த நாள் வராரு, ஹோம் மினிஸ்டர் வந்துட்டு போன அடுத்த நாள் வராரு, பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன அடுத்த நாள் வராரு. நான் ஏர்போர்ட் போய் அவர்கிட்ட கேட்டேன், சார் எதுக்குதான் சார் நீங்க இங்கே எல்லாம் அங்கதானே சார் எல்லாம் எப்பவுமே டிசைட் ஆகும், இது என்ன புதுசா இருக்கு, இங்க எதுக்கு வரீங்கன்னா நான் 2 தடவை தான் வந்திருக்கேன் தம்பி அப்படின்றாரு. இல்ல, உங்களுக்கு 2 முறை வாக்குவாதம் ஆயிருக்கும். ஒண்ணு டிடிவி தினகரன் அவரோட, எடப்பாடி பழனிசாமி அவர்களோடயும் நீங்க அந்த பிரஸ் மீட்ல அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தா அது வாக்குவாதமா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரு 2 முறை தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4 முறையோ 5 முறையோ வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வாக்குவாதம் இல்ல, கொஸ்டின் நம்ம பண்ணும் பொழுது நம்ம பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவா தான் நாங்க இங்க நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருக்கணும்ன்றத நான் ஆசைப்படுறேன். இப்ப நான் டெல்லியில இருக்கிறேன் அப்படின்னா இப்போ சிஎம்ஓ இல்ல எதிர்கட்சி தலைவரோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சர்களோ யாரு வந்தாலும் பப்ளிக், இப்ப நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பப்ளிக் ஆகட்டும் இல்ல ஒரு காமனா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை நாங்க பிரதிபலிக்கக்கூடிய வேலைகளை தான் நாங்க இங்க இருந்து ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணும் பொழுது நான் அப்படிதான் போவேன். அது தலைவர்களுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தலாம், வாக்குவாதம் ஏற்படுத்தலாம். நீங்க ஒரு பப்ளிக் போய் ஒரு 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 புகார் கொடுக்க போறாங்க, நம்ம பாக்குறோம் எத்தனையோ இப்ப இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் உட்பட நிறைய பேர் அது கடுமையா ரொம்ப கோபமாகறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். சோ அது நடக்கக்கூடியதுதான். ஆனா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி தார்மீகமா இருக்கா அப்படின்றதுதான். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே தமிழ்நாட்டுலதான் பேசணும். அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்ப டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனா எல்லாத்துக்கும் இங்க வராங்க. என்ன சொல்றாங்க, டிஸ்டர்ப் பண்றேன். இந்திய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மோடி தலைமை தாங்குறாரு, பாஜக தலைமை தாங்குது. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. சேம் இதே தானே இந்தியா கூட்டணியிலயும். இந்திய அளவுல காங்கிரஸ் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு தேர்தல இங்கதானே வராங்க அவங்க. அதை இன்னைக்கு
அதுதான் இங்க சிக்கலே இப்ப என்னன்னா, இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி வைக்கிறாங்க. டெல்லியில நடக்குது. எல்லாரும் டெல்லிக்கு வராங்க. வெறும் டெல்லியில மட்டும் நடக்கல, பீகார்ல நடக்குது, முக்கியமான இடங்கள்ல எல்லாம் நடக்குது. மாத்தி மாத்தி எல்லாரும் வராங்க. எனக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு. 2024 இந்தியா கூட்டணி சமயம் இருக்கிறப்போ கான்ஸ்டியூஷன் கிளப்னு பார்லிமெண்ட் பக்கத்திலேயே ஒரு எம்பிஸ்கெல்லாம் வந்து முக்கியமான பிரஸ் மீட் நடத்துறதுக்கான ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து இந்தியா அலையன்ஸ் கூட்டணிக்கான அழைப்பு அப்படின்றது ஆலோசனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வரல, வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் வரல. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெருந்தலைவர்கள் கலந்துகிட்டோம், சோனியா காந்தி கலந்துகிட்டோம், கார்கே கலந்துகிட்டோம், நாங்கெல்லாம் வரோம். ஒரு ஒரு மத்த லீடர்ஸ் காங்கிரஸ்ல இருந்து கலந்துக்கிறாங்கன்னா நாங்களும் எங்களுடைய செகண்டரி தேர்ட் லெவல் லீடர்ஸ் தான் நாங்க அனுப்பிச்சு வைப்போம், அந்த டிகிரியில இருக்கக்கூடியவங்களை தான் நாங்க அனுப்பிச்சு வைப்போம். சோ இது வந்து யார் கூட பேசுறாங்கன்ற அந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப இதே இங்க டெல்லியில் நடக்கக்கூடிய நீங்க பீகார் இன்னைக்கு டிடிவி தினகரன் கூட பேச்சுவார்த்தை அந்த பிரஸ் மீட் அப்போ நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அவர் பீகார் மாடல் அப்படின்னாரு. அது சொன்னதுக்கான ரீசன்லாம் கடைசியில் நம்ம வருவோம். பீகார் மாடல்ன்றாங்க. எத்தனை தடவை நிதிஷ்குமார் டெல்லிக்கு வந்து இப்படி மணிக்கணக்கில் காத்திருந்து கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை பேசுறாரு. ஒரு தடவை வருவாரு, பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுன்றது வேற. இப்போ ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பெரும் அதிகாரம் கொண்டவர், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அரசியல் ரீதியிலான விஷயம் அப்போ பாஜகவுடைய தேசிய தலைவர் யாரு? நிதின் நபீன். அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு, முக்கியமான ஒரு மூத்த தலைவரா இருக்கிறாரு. தேசிய அந்த எலெக்ஷன் கமிட்டியில ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு. ஆமா, நீங்க யார் எடுக்கிறது? நிதின் நபீனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பெருசா? அதுக்குதான் தேசிய தலைவர்னு இருக்கிறது. ஒரு கட்சியுடைய தேசிய தலைவர்னா அவர் தான் எல்லாம் முடியும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிதின் நபீனை போய் சந்திக்கிறார் அப்படின்னா நம்ம அதுல வந்து பெரிய அளவுல யார் அப்ப நிதின் நபீனை எதுக்காக பாஜக நியமிச்சிருக்காங்க அப்படின்ற இன்னொரு உப கேள்வி அப்படின்றதும் வந்துடும். சரி, வராங்க, என்ன காரணத்துக்காக வராங்க? கூட்டணி சம்பந்தம். அப்புறம் எதுக்காக தேசிய டிடிவி தினகரன் கிட்ட நீங்க இந்த கேள்வி வச்சிருந்தீங்க. அவர் சொன்ன பதில்ல இருந்தே பீகார் மாடல்ல அப்படின்னு சொல்லும்போது, பீகார் மாடல் பீகார்ல தேசிய ஜனநாயக நிதிஷ்குமாருக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்க என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அதிமுகவுக்கு இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பின்னாடி நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த நிலைமைதான் எடப்பாடிக்கு நேரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணுமா? என்ன சொல்ல வராரு? இல்ல, அதைத்தான் நான் அவர்கிட்ட டைரக்டா கேட்டேன். நீங்களாவது எடுத்துக்கிறீங்களான்னு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. நான் டிடிவி தினகரன்ட்டே டைரக்டா கேட்டேன். அவர் ஒரு செகண்ட்ல டென்ஷன் ஆயிட்டார். சி ஆப்வியஸ்லி இப்ப உங்களுக்கு அந்த நியாயமான ஒரு கேள்வி தோணுது இல்ல. இப்ப பீகார் மாடல்ல நாங்க தேர்தலை அணுகுவோம் அப்படின்னா, அப்ப ஒரு வருடம் கழிச்சு ஒருவேளை உங்க கூட்டணி ஜெயிச்சாலும் எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இருந்தாலும் மாத்திட்டு பாஜக முதல்வர் வந்துருவாங்களா அப்படின்றது ஆப்வியஸ்லியான ஒரு அடிப்படையான கேள்வியா வந்துரும். இதை நான் கேட்டேன்னா அவர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன சொல்றாரு? இல்ல நாங்க பீகார் மாதிரி தேர்தலை ஒத்துமையா சந்திப்போம் அப்படின்றாங்க. ஒத்துமையாதான் சந்திச்சாங்க. இப்ப என்ன தேவையா ஏற்பட்டது நிதிஷ்குமாரை மாத்தணும்னு? இது வரைக்கும் சீன்லயே இல்லாத நிதிஷ்குமாருடைய மகனை வாரிசு அரசியலை கடுமையா எதிர்க்கக்கூடிய பாஜக நிதிஷ்குமாருடைய மகன் அப்படின்னா மட்டும் வாரிசு அரசியல் அப்படின்ற அந்த கொள்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. எனக்கு இது புரியவே இல்லை. பாஜகவுல எத்தனையோ முக்கியமான தலைவர்கள் இப்படிதான் வாரிசு அரசியலை பின்பற்றதா இருக்காங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுறலாம். இப்ப நீங்க கேட்ட மாதிரி பீகார் மாடல் அப்படின்னும் பொழுது ஏற்கனவே அவங்க ஆட்சியில பங்கு அப்படின்றது இவங்களும் வலியுறுத்தக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்களும் சரி, மோடி அவர்களும் சரி, எனக்கு நினைவு தெரிந்து அவங்க பொதுக்கூட்டங்கள்ல பேசும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒருவர் தான் முதல்வரா வருவாரு அப்படின்றதுதான் சொல்றாங்களே தவிர அவங்க எடப்பாடி அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர் தான் முதல்வர் அப்படின்னு அவருக்கு எங்கேயுமே அவங்க யாருமே மென்ஷன் பண்ணல. ஒருவேளை நான் தவறா சொல்றேன்னா நீங்க யார் வேணாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலாமே, ஏன் அங்க தயக்கம் காட்டுறாங்க? என்ன திட்டம்? அதுதான் நீங்க இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியும் அப்போ இவரும் வேறயா? அப்ப அந்த கேள்வியே ஆப்வியஸ்லி வந்துருது. சரி, இப்போ இதை யாருமே இப்ப கேள்வி எழுப்ப போறதே இல்லை. அன்புமணி கிளம்பி வராரு, டிடிவி தினகரன் வராங்க. இவங்க எல்லாம் 3 பேருமே என்ன சொல்றாங்க? நாங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேச வரோம்னு. சார், கூட்டணி வச்சிருக்கீங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க? அமித்ஷா அவர்கள் பயங்கர பிஸி, அதனால நாங்க பார்க்க வரோம். சரி, ஒத்துக்கலாம். 3 பேருமே ஒன்னா போய் உட்காந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க எல்லாரும் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி, அதோடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிய டிசைன் பண்றதுக்காக டெல்லி வரீங்க. ஒன்னா போய் பார்த்தா வேலை முடிஞ்சதாச்சு. ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தானே. எடப்பாடி தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி, டிடிவி தினகரன் ஒரு ஸ்ட்ராட்டஜி, தனித்தனியா ஒண்ணு எல்லாம் ஒரே கூட்டணி தானே, ஒரே ஸ்ட்ராட்டஜி தானே வரப்போகுது. அப்போ ஒன்னா உட்காந்து பேசிக்கலாமே. அப்போ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா கிடையாது. தொகுதி பங்கீடு, இப்ப திமுக தொகுதி பங்கீடு நடக்குது. விடுதலை சிறுத்தைகளை தனியா பேசுறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் தனியா பேசுறாங்க,
மதிமுகவை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. இது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க தொகுதி பங்கீடுகள் பத்தி பேசுறோம் அப்படின்றத அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் டிடிவி தினகரும் டெல்லி வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்துட்டு நாங்க எலெக்ஷன் தொகுதி பங்கீடு பத்தி பேசல, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசுறோம். சரி, அது என்ன ஸ்ட்ராட்டஜி சார், என்னதான் பண்ண போறீங்க, அது நீங்க எலெக்ஷன் காலத்துல பாருங்க அப்படின்றாங்க. அவங்கதான் அது என்ன வெளியே எனக்கு தெரியல, அப்படியான ஒரு பெரிய ரகசியமா என்னன்னு தெரியல. அவங்கதான் சொல்றாங்க அமித்ஷா அவர்கள் பயங்கர பிஸின்னு. இவங்களேதான் தனித்தனியா போய் பார்த்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உள்ள உட்காந்து இவங்களாதான் டைம் வேஸ்ட் பண்றாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. சரி, எல்லாரும் வேண்டாம், டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி நல்ல ராப்போல இருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க. 2 பேருமே ஒன்னா போய் பார்க்க வேண்டியதானே. கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே காலகட்டத்துல வளர்ந்து வந்தவங்க தான், எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் அதையே பண்ணிட வேண்டியது தானே. எனக்கு புரியவே இல்லை இது இவங்களுடைய என்ன. நம்ம இப்போ தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில அதிமுக தலைமை தாங்குதுன்னு சொன்னா கூட எல்லா முடிவுகளையும் அமித்ஷா தான் எடுக்கிறாரு. தொகுதி பங்கீடுல இருந்து எல்லாமே அவருடைய ஆர்டர் தான் எடுத்துக்கணுமா, இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆப்வியஸ்லி அதுக்கு மாற்று கருத்துன்றது எதுவுமே கிடையாது. எல்லா முடிவுகளும் அமித்ஷா அவர்கள். டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றத யார் எடுத்த முடிவு? அமித்ஷா எடுத்த முடிவு. இதை யாரு சொல்றா? டிடிவி தினகரனே சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக தான் நான் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னு. கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது எடப்பாடி பழனிசாமி. கூட்டணிக்குள்ள டிடிவி வரணுமா வர வேண்டாமான்ற முடிவு எடுக்கிறது யாருடைய கையில இருக்கு? ஆப்வியஸ்லி எடப்பாடி பழனிசாமி கையில. ஆனா அந்த முடிவை அமித்ஷா அவர்கள் தான் எடுத்திருக்கிறாரு. அதைத்தான் அவரும் தெளிவா சொல்றாரு, டிடிவி தினகரனும் சொல்றாரு. பாரிவேந்தர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாங்க. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தான் இருக்கிறாங்க. நாளைக்கு அமித்ஷா சரி ஓகே, நாளைக்கு ஒருவேளை தொங்கு சட்டப்பேரவை வருதுங்க, இல்லாட்டி இந்த கூட்டணி பலமா இருக்கு, ஆனா தனிப்பெரும் கட்சியா யாருமே வரல, கூட்டணிக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க சூழல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடியதை ஜான் பாண்டியனோ இல்லாட்டி பாரிவேந்தரோ இல்ல டிடிவி தினகரனோ கேட்பாங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றதை கேட்பாங்களா? சென்ட்ரல் பர்த் கொடுக்க போறேன்னு சொல்றேன். ஆப்வியஸ்லி இது எல்லாருக்குமே தெரியும். இது என்னன்னா இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. சரி, ஒரு முறை வராங்கன்னா ஓகே, 4 முறைக்கு மேல வந்திருக்காங்க இந்த ஒரு 3 மாதத்திலேயே எலெக்ஷன். ஆனா நான் திருப்பி அதான் சொல்றேன், இப்ப இவங்க மேல இவ்வளவு விமர்சனம் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பாக்குறதுக்காக காத்து கிடக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி நம்ம இதே மாதிரியான வைக்கதான் போறோம். இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. 2011 அண்ணா அறிவாலயத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. சேம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல சிபிஐ ரைடு நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து 63 நாயன்மார்கள் வந்தாங்கல்ல, அதை யாரும் பேசலையே, இன்னைக்கு வந்து இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களேன்னு கேக்குறாங்களே, இதை எப்படி? அதுக்கான பதில் தானே மக்கள் ஓட்டுல சொல்லிட்டாங்களே. அதுக்கான பதில் தானே வாக்குல பதிலா சொல்லிட்டாங்களே. அதனாலதானே அந்த கூட்டணி தோல்வி அடைகிறாங்க. 10 வருடம் அவங்களால வர முடியாம இருந்து அந்த தவறுகள் எல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு காங்கிரஸை அவங்கள இருக்கிறதா இருங்க இல்லாட்டி போங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் வச்சிருந்தாங்க. சரி, இவ்வளவு பிரச்சனை ஆகுது, கூட்டணிக்குள்ள இவ்வளவு இது இருக்குது. ஆப்வியஸ்லி முக ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு வந்து சோனியா காந்தியை நேர்ல பார்த்து பண்ணிருக்கலாமே. அப்போ கூட கனிமொழி அவர்களை தான் அனுப்பிச்சு. நான் அதான் சொல்றேன்ல, இது எல்லா அங்க போறது இங்க போறதுன்னு இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி வகிக்கக்கூடிய அந்த இடம் யாருடைய இடம்? ஜெயலலிதா அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம். அந்த நாற்காலி ஜெயலலிதா அவர்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலி. நான் நேர்காணல்கள்லயே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வீடியோஸ்லயும் சொல்லுவேன், நான் ரிப்போர்ட் போடும்போது சொல்லுவேன். டெல்லிக்கு ஜெயலலிதா வந்தாங்கன்னா எப்படி டெல்லி மாறும் அப்படின்றத நான் பார்த்தேன். ஒரு நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு அவங்க போறாங்கன்னா அவங்க பேசும் பொழுது பெல் அடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன அவமானப்படுத்திட்டீங்க, தமிழ்நாடு மக்களை அவமானப்படுத்திட்டீங்கன்னு பேப்பர் எல்லாம் விட்டு கடாசிட்டு வெளியே வந்தவங்க ஜெயலலிதா அவர்கள். பிரைம் மினிஸ்டர் மோடிய அப்ப ரேஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க உட்கார்றதுக்குன்னு தனி சேர் போகும், தனி கார், அதுல காருக்குள்ள தனி சேர், இவங்க உட்கார்றதுக்கான சேர் வச்சு போய் பிஎம் பாக்குறப்ப அந்த சேர்ல தான் உட்காந்து மேடம் ஜெயலலிதா பாப்பாங்க. சரி, அது அவங்களோட அரகன்சி அந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் விட்டுட்டு போயிடலாம். ஆனா அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது எவ்வளவு அந்த கண்ணியத்தை எவ்வளவு தூரம் காக்கணும். ஆப்வியஸ்லி நம்ம அதான் இப்ப நம்ம அதனால தானே விமர்சனமா சொல்றோம். கருணாநிதி அவர்கள் முதல்வரா இருந்தப்போ இல்ல எதிர்கட்சி தலைவராகப்போ டெல்லிக்கு வந்து இதெல்லாம் பேசினாங்க அப்படின்றதுனாலதான் நம்ம விமர்சனங்களா இப்பவும் சொல்றோம். அதை நம்ம யாருமே எடுத்துக்கல, கொண்டாடக்கூடியது இல்லையே, தப்புதான் அப்படின்றத நம்ம இப்பவும் சொல்றோம். மோரோவர் அவங்க அப்படி வந்ததுனாலதான் மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்காம போனாங்க. இப்ப இது என்ன பிரச்சனைனா, ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை அதிமுக தொண்டர்கள் எப்படி கடந்து போவாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி எழுது. எல்லா முடிவையும் அமித்ஷா அவர்கள் தான் எடுக்கிறாரு அப்படின்றது வெளிப்படையான விஷயமா தெரியுது. அவங்க வேணா அதை நாங்க வந்துட்டு போறோம், அவர் பயங்கர பிஸியா இருக்கிறாங்க. ஏன் இவங்க பிஸி இல்லையா? அவர் எந்த மாநிலத்திலும் முதல்வரா போய் உட்கார போறது இல்லை. அவர் ஆல்ரெடி ஹோம் மினிஸ்டரா இருக்கிறாரு. ஆனா இவங்க சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற அந்த போஸ்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் எவ்வளவு முக்கியமானதுன்னு தமிழ்நாடு அரசியல் களத்துல கூடிய எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் 1.5 நாள் இங்க வந்து காத்து கிடக்குறாங்க. 10 மணி சரி, முதல் நாங்க இதை எதையுமே நாங்களா இட்டு கட்டி சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி 8:30 மணிக்கு டைம் அப்படின்னாங்க. அப்புறம் 9 மணினாங்க, 9:30 மணின்றாங்க, 10 மணின்றாங்க, 10:30 மணிக்கு தான் போறாரு. அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு அவர் போறாரு. டிடிவி தினகரன் நேற்று மாலையிலிருந்து அவரும் காத்து கிடக்கிறாரு. ஏன்னா நாங்கெல்லாம் அங்கேயேதான் இருக்கிறோம், எப்ப வேணாலும் வந்துருவாங்க அப்படின்ட்டு 11:30 மணி வரைக்கும் அங்க காத்திருந்து இன்னைக்குதான் அவருக்கான அப்பாயின்மெண்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதுக்கு தானே சார் பியூஷ் கோயல் இருக்கிறாரு, மேலிட பொறுப்பாளரா இருக்கிறாரு. நீங்க எதா இருந்தாலும் அவருக்கு மூலியமா பேசிக்கலாமே. அமித்ஷா அவர்களையும் பியூஷ் கோயலையும் சேர்த்து தானே அங்க சந்திக்கிறாங்க டெல்லியில. இன்னைக்கு சந்திச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சப்ப கிடையாது. இன்னைக்கு காலையில 9:30க்கு சென்னைக்கு பியூஷ் கோயல் வரதா இருந்துச்சு. ஏன் திடீர்னு கேன்சல் பண்ணாங்க? வியூகங்கள் வகுக்கிறது தானே. நீங்க சென்னையில உட்காந்து தாராளமா ராயப்பேட்டில் உட்காந்து வியூகங்களை வகுக்கலாமே, கமலாலயத்துக்கு போய் வியூகங்களை வகுக்கலாமே. நீங்களே புரிஞ்சுக்கணும் இந்த சர்க்கிள் அப்படின்றது எந்த அளவுக்கு மாறி. இது உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா நீங்க இவ்வளவு தூரம் ஏடிஎம்கே எகென்ஸ்டா பேசுறீங்க. அப்படி கிடையாது. டெல்லி தமிழ்நாடு உடைய முக்கியமான அரசு. இப்ப நீங்க சிம்பிளா இன்னொன்னு எடுத்துக்கோங்களேன். நாளைக்கு இவங்க முக்கியமான கூட்டணி அமைச்சு இவங்க நாளைக்கு ஆட்சியும் அமைச்சர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு கொள்கை முடிவுகள் எல்லாத்தையும் அமித்ஷா கிட்ட கேட்டு எடுப்பாங்களா? ஆப்வியஸ்லி அந்த கேள்வி தானே வரும். அப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துல இந்த முடிவுகள்லாம் எடுக்கணுமா? சிஎம் வந்து உடனே கிளம்பி வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாரா? இன்னைக்கு அவர் வகிக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்றதும் எதிர்கட்சி தலைவர், அவர் முன்னாள் முதல்வர், கிட்டத்தட்ட 4.5 வருஷம் முதல்வரா இருந்த ஒரு அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல நம்ம வச்சு பாக்குறோம், தமிழ்நாடு மக்கள் வச்சு பாக்குறாங்க. அப்படி கிடையாது. நாங்க போய் காத்திருந்துதான் பார்ப்போம், நாங்க அவர்கிட்ட வெயிட் பண்ணி தான் பார்ப்போம், அவர் எப்போ அப்பாயின்மெண்ட் அவர் தரிசனம் கொடுக்குறப்ப நாங்க போய் சந்திச்சுக்கிறோம், நாங்க போய் சேமம் பண்ணிட்டு வரோன்ற மாதிரிதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. ஓகே, இந்த சிபிஐ விசாரணை 2011 தேர்தலை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கும் போது இங்க ஒரு நியூஸ் வருது, பட் அது உண்மையா பொய்யான்னு தெரியல, நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்க காத்திருந்தப்போ அவருடைய மகனான மிதுன் எடப்பாடியும் டெல்லி வந்திருந்தாரு. அங்க அவரு வந்து ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிருந்தாரு அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. இது உண்மையா? இல்ல, எங்களால இப்ப வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா நாங்களும் கேள்விப்பட்டோம். இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இவ்வளவு இருக்குன்றதுனால அதை ஃபாலோ பண்றதுக்கே கரெக்டா இருந்துச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட மிதுன் வரலை, அதே ஹோட்டல்ல தங்கலை, அதெல்லாம் வந்து உறுதியாகவே சொல்ல முடியும். ஆனா சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி நம்ம எப்பவுமே சொல்றதுதான், சிபிஐ பொறுத்த வரைக்கும் பாஜக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமா தான் அது இருந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எதுக்கு வேணாலும் அவங்க பயன்படுத்துவாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் கொடுத்தோம்னா ஆப்வியஸ்லி வெரிஃபை பண்ணி நம்ம அதையும் வெரிஃபை பண்ணி சொல்லிடலாம். ஓகே, நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்.